ஓம் சாய்ராம். நம்மளுடைய இந்த சாய் ப்ரேயர் சென்டர்லேருந்து ஒரு புதிய விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா, இன்றைக்கி டேட்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024. இப்போ நாம் பாபாவை பற்றி ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதுவே டிசம்பர் 7ஆம் தேதி 1910 பாபா என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதை நாம் நேரடியாக அந்த வருஷத்துக்கே போகலாம். பாபா அப்போ என்ன பண்ணார், பாபா என்னென்ன விஷயங்களை பண்ணார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நாம் எல்லாருமே இப்போ 1910 டிசம்பர் 5ஆம் தேதி பாபா என்ன செய்து கொண்டிருப்பார் என்பதையும் பார்க்க போகிறோம். நாம் இப்போ நேராக ஷிரடிக்கு போக போகிறோம். நீங்களும் என்னோட பயணம் செய்ய தயாராக இருங்க. பாபா இந்த ஷிரடி பயணத்தில் நீங்களும் வாங்க. 1910 இப்போ நம்ம பாபாவை சந்திக்க போகிறோம். வாருங்கள், பாபாவை தரிசனம் செய்யலாம். சாய்ராம், வணக்கம். நாங்கள் 5ஆம் தேதி 12ஆவது மாதம் 1910 கரெக்டாக ஷிரடியை மாலை நேரத்தில் 4 மணிக்கு போய் அங்கே போய் சேர்ந்தோம். ஷிரடியில் துவாரகமையில் போய் சேர்ந்தோம். அங்கே ஆர்பி சாத்தே அவர்கள் வாதாவில், அதாவது அவர் கட்டியிருந்த சத்திரத்தில் தங்கணும். அங்கே மாதவரா தேஷ்பாண்டே மற்ற எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. கூட பாபா சாஹேப் ஜாக், பாபா சாஹேப் சகோபர் பூத்தோ இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பாபாவை பார்க்கறதுக்கு உடனே நாங்கள் போனோம். நானும் என் மகனும் கொஞ்சம் பழங்களை எடுத்து போய் கொடுத்தோம். அவர் தட்சணையும் கேட்டார் எங்களை. அந்த தட்சணையை அவர் கையில் கொடுத்தோம். வாங்கி வச்சுக்கின்னு ஒரு சில விஷயங்களை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் பார்லி கேக்கு மட்டும்தான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் சாப்பிட்டுக்கின்னு இருக்கிறேன். தனது பாதத்தை காமிச்சார். அவரோட பாதத்தை காமிச்சு அதில் ஒரு புண்ணை சுட்டி காமிச்சு, அது படர்தாமரை என்றும், அது எடுத்த பின்னரும் அவ்விடத்திலேயே கடிக்கப்பட்டு மறுபடியும் தோன்றி வருகிறது என்று கூறினார். தனது சொந்த நகரத்துக்கு போகும் வரை தமக்கு நலன் விளையாது என்று கேள்விப்பட்டதாகவும் கூறினார். அதே போல தம்முடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும் தமது மக்களை குறித்தே தாம் அதிக கவலை கொள்வதாகவும் கூறினார். மக்கள் தமக்கு தொல்லை கொடுப்பதால் தமக்கு ஓய்வே இல்லை என்று பாபா சொன்னார். நாங்கள் அதை கேட்டுட்டு, சரி நீங்கள் இங்கேருந்து போயிடுங்கன்றார். நாங்களும் கிளம்பி நேராக சத்திரத்துக்கு வந்துட்டோம், அதாவது வாதாவுக்கு வந்துட்டோம். அங்கே உட்காந்துன்னு நாங்கள் பேசினே இருக்கும்போது பாபா எங்களை கடந்து போனார். நாங்கள் எல்லாரும் சென்று அவருக்கு வணக்கம் செலுத்தினோம். நானும் மாதவரா தேஷ்பாண்டும் அப்போ ஒன்றா இருந்தோம். போய் சத்திரத்தில் அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லி பாபா சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டார். இது 5ஆம் தேதி நடந்த விஷயம். 6ஆம் தேதி நான் என்ன பண்ணேன், காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுற்றி நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது பாபாவை எம்ப்ராய்டரி பூ செய்யப்பட்ட பெரிய கொடை அவர் தலை மேலே வச்சு பிடிச்சிக்கின்னு வெளியே போய் கொண்டு இருப்பதை நான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். பின்னாடி நாங்கள் நேராக மசூதிக்கு போனோம். சாய்பாபா அன்றைக்கி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவராக இருக்கிறார். இது 6ஆம் தேதி. சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்புறமா உதி சாம்பலை கொடுத்து எங்களை நீங்கள் எங்கேயாவது போயிடுங்கன்ட்டார். நாங்களும் வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு மதியானம் 2:30 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அன்றைக்கு மாலையில் பாபா எங்கே போய் படுக்க போகிறாருன்னா, சாவடிக்கு போகிறாரு. சாவடிக்கு போகும்போது அவருக்கு சமஸ்தான கொடையும் வெள்ளித்தடி கவரி பல பொருள்களை அவரோடு எடுத்து சொல்கிறாங்க, சாவடிக்கு எடுத்து சொல்கிறாங்க. சாவடி மிகவும் ரொம்ப அழகாக, அந்த சாவடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. நான் அப்போ தான் முதல்ல ராதாகிருஷ்ண மாயி என்ற அந்த பெண்மணியை நான் பார்க்குறேன். அவங்க விளக்கோடு வெளியே வராங்க. நான் தொலைவில் இருந்து அவங்கள பார்க்குறேன். நாளைக்கு மாதவரா வெளியே செல்வதாகவும் நாளை மறுநாள் திரும்ப போவதாகவும் பாபா கிட்ட அவர் கேட்குறாரு. பாபாவும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. பாபா சந்தோஷமாக நீ போயிட்டு வான்றாரு. 5ஆம் தேதி நாங்கள் போய் ஷிரடி அடைஞ்சோம். 6ஆம் தேதி நடந்ததை ஃபுல்லாக உங்களுக்கு விரைவிச்சோம். பாபா இந்த விஷயத்தை தான் 5, 6 2 நாட்களும் செஞ்சார். 7ஆம் தேதி விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நாளைக்கு அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி பாபா என்ன செய்கிறார் என்பதை நம்ம நாளைக்கு அந்த வீடியோவை நாம் இப்போ பார்க்குறது 1910 பாபாவோட நாம் பயணம் செய்ய போகிறோம். அன்றைக்கி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி என்ன நடந்து நாளைக்கு பார்க்கலாம். சாய்ராம்.